பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய இந்த பதற்றம் பங்குச்சந்தைகளில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. கராச்சியில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை 1400 புள்ளிகள் சரிந்திருக்கிறது இன்று மட்டும். இது கராச்சியில் மட்டுமல்ல, இந்திய பங்குச்சந்தைகளிலும் இந்த பதற்றம் எதிரொலிப்பதை நாம் பார்க்க முடிந்தது. இன்று காலை பார்க்கும் பொழுது மும்பை பங்குச்சந்தை என்பது 100 புள்ளிகளுக்கும் குறைவாக சரிந்திருந்தது. அதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய பதற்றம். ஆனால் இந்திய பங்குச்சந்தைகளை விட மிகப்பெரிய அளவில் கராச்சியினுடைய பங்குச்சந்தை, பாகிஸ்தானின் கராச்சி பங்குச்சந்தை 1400 புள்ளிகளுக்கு மேல் சரிவடைந்து தற்போது வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய பதற்றத்தின் எதிரொலி காரணமாக கராச்சியினுடைய பங்குச்சந்தை 1400 புள்ளிகள் சரிவடைந்திருப்பதாக முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே காரணத்தினால் இந்திய பங்குச்சந்தைகளும் இன்று காலை சுமாராக 100 புள்ளிகளுக்கு மேல் மட்டுமே சரிந்து காணப்பட்டது. தற்போது இந்திய பங்குச்சந்தைகள் மேலெழ தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் கராச்சியில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை 1400 புள்ளிகள் சரிந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலே இருக்கக்கூடிய இந்த பதற்றத்தின் எதிரொலி காரணமாக பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக கராச்சி, பாகிஸ்தானின் கராச்சி பங்குச்சந்தையில் 1400 புள்ளிகள் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த பதற்றமான சூழல் காரணமாக ஒருவேளை போர் வருமேயானால் அதில் வரக்கூடிய பாகிஸ்தானுக்கு வரக்கூடிய முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்படும் என்று முதலீட்டாளர்களின் பயம் காரணமாக கராச்சியில் தற்போது கராச்சியினுடைய பங்குச்சந்தை 1400 புள்ளிகளுக்கு மேல் சரிந்திருக்கிறது. 1400 புள்ளிகள் என்பது ஒரு அதீத சரிவாகவே பங்குச்சந்தையில் பொதுவாக பார்க்கப்படக்கூடிய விஷயம். இந்திய பங்குச்சந்தைகளிலும் சற்று சரிவு காணப்பட்டது. இன்று காலை சுமாராக 100 புள்ளிகள் மட்டுமே சரிந்திருந்த இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து தற்போது உயர்ந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போதைய நிலையில் இந்திய பங்குச்சந்தை வெறும் 8 புள்ளிகள் மட்டுமே சரிந்திருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் என்பது 8 புள்ளிகள் மட்டுமே சரிந்திருக்கிறது. ஆனால் மற்றொரு புறம் கராச்சியினுடைய பங்குச்சந்தை சுமார் 1400 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. பாகிஸ்தான் அந்த வான்வெளி தாக்குதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முதலீடுகள் பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தின் காரணமாக கராச்சியின் பங்குச்சந்தை தற்போது சரிந்திருக்கிறது. பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்ப்போம் என்று இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் தெரிவித்திருக்கிறது. அதே கூட்டறிக்கையாக இதை தெரிவித்திருக்கிறது. சீனா அது மட்டும் சொல்லவில்லை, பாகிஸ்தானும் தீவிரவாதத்தை எதிர்ப்பதாக தான் நம்புவதாக சீனா தெரிவித்திருந்தது. ஆனால் இந்தியா, சைனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்ப்போம் என்று தெரிவித்திருக்கிறது. சீனா பாகிஸ்தான் தரப்பில் சற்று சாய்வதாகவே நாம் பார்க்க முடிகிறது. காரணம், பாகிஸ்தானும் தீவிரவாதத்தை எதிர்ப்பதாக தான் நம்புவதாக சீனா தரப்பிலிருந்து சற்று முன் செய்தி வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுகளும் இணைந்து ஒரு கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் தீவிரவாதம் என்பது எந்த வகையில் இருந்தாலும் அதை இந்த நாடுகள் எதிர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த முக்கிய செய்தியை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்று காலை நடைபெற்ற நேற்று இந்தியா தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டது. பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள் புகுந்து பாலக்கோடு உள்ளிட்ட 3 பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று காலை இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் விமானம் ஒன்றும் ஹெலிகாப்டர் ஒன்றும் விபத்துக்குள்ளானதாக, டெக்னிக்கல் கிளிச் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தான் தரப்பில் அப்படி சொல்லப்படவில்லை. தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு தரப்பு சொல்லப்படுவதாக தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் இந்திய ஏர் மார்ஷல்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் இந்திய அரசு அதை தற்போது மறுத்து வருகிறது. இந்திய ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ஒருவரும் அங்கு சிக்கவில்லை என்று இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில்
இந்தியா, சீனா, ரஷ்ய நாடுகளின் வெளியுறவு அமைச்சகம் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியா, ரஷ்யா மற்றும் சைனா ஆகிய 3 நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த கூட்டறிக்கையில் முக்கியமான தகவல் என்னவென்றால், தீவிரவாதம் எந்த ஒரு வடிவில் இருந்தாலும் அதை இந்த 3 நாடுகளும் முற்றிலும் எதிர்ப்பதாக அந்த கூட்டறிக்கை தகவல் வெளியிட்டிருக்கிறது. 3 நாடுகளினுடைய வெளியுறவு அமைச்சக கூட்டத்திற்கு பிறகு கூட்டம் நடைபெற்றது என்று அந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து முக்கிய ஆலோசனைகளுக்கு பின்பு இந்த கூட்டறிக்கையை 3 நாடுகளும் இணைந்து வெளியிட்டிருக்கிறது. கூட்டாக இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பதை முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் இந்தியாவின் தரப்பில் சாதகமாக இருப்பதாகவே நாம் பார்க்க வேண்டிய சூழல் தற்போது நிலவுகிறது. டெல்லிக்கு வடக்கே பெரும்பாலான மாநிலங்களில் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தானிடையே போர் வந்துவிடுமோ என்ற ஒரு பதற்றமான சூழல் தற்போது அங்கு எல்லை பகுதியில் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியின் வடக்கே விமானங்கள், பயணிகள் விமானம் எதுவும் பறக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானிலும் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விமானப்படை வான்வெளியை பயன்படுத்த ஏதுவாக பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் சுஜித்ரா நம்முடன் இணைகிறார். சுஜித்ரா, தற்போது அங்கு இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்கிறது? சைனா, ரஷ்யா, இந்தியா கூட்டறிக்கை என்ன சொல்கிறது சுஜித்ரா? நேற்று அதிகாலை இந்தியாவினுடைய விமானப்படை நடத்திய தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் இந்தியாவினுடைய ராணுவ முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதிகளில் உள்ள 4 இடங்களில், குறிப்பாக ரஜோரி, ஷக்தார், பட்காம் உள்ளிட்ட 4 இடங்களில் பாகிஸ்தானுடைய ராணுவத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவினுடைய ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்று சைனா சென்றிருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அங்கே சைனாவினுடைய வெளியுறவுத்துறை மற்றும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை ஆகிய கண்ட்ரிகளுடன் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவும் நிலைமை குறித்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். அதன் பிறகு 3 நாடுகளும் ஒன்றாக இணைந்து, அதாவது இந்திய, பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது தவிர ஸ்ரீலங்கா மற்றும் அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் நாடுகளை சார்ந்தவர்களும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் அமைதியை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தினை 2 நாடுகளுக்குமே ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளை பொறுத்த அளவில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் உள்ளிட்ட பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்கு மிக அருகில் இருக்கும் மாநிலங்களில் அனைத்து விமான நிலையங்களும் உடனடியாக காலவரையின்றி மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் உள்ள விமான நிலையங்களானது மே 27ஆம் தேதி வரை எந்த ஒரு செயல்பாட்டிலும் இருக்காது என்ற ஒரு உத்தரவை விமான நிலையங்களுக்கான ஆணையமானது தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறது. இன்று காலை முதல் டெல்லியில் நடைபெற்று வந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏர் இந்தியா விமானமானது பாகிஸ்தான் வழியில் செல்லும் எந்த ஒரு வழியையும் தேர்ந்தெடுக்காது என்ற ஒரு அறிவிப்பை ஏர் இந்தியா நிறுவனமும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் பொறுத்தளவில் இந்தியாவினுடைய, அதாவது டெல்லிக்கு மேலே இருக்கும் அனைத்து விமான நிலையங்களும் வரையின்றி மூடப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் இஸ்லாமாபாத், காபூல் உள்ளிட்ட இந்திய எல்லைக்கு அருகில் இருக்கும் பாகிஸ்தான் பகுதியிலுடைய விமான நிலையங்களும் காலி செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று அதிகாலை பட்காம் பகுதியில் நடந்த விபத்தின் பொழுது இந்தியா விமானப்படையை சார்ந்த 2 விமானிகளை கைது செய்துள்ளதாக பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ ராணுவ பக்கமானது செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்திய விமானப்படை சார்பில் தற்பொழுது வரையிலும் முழுமையான எதிர்ப்பானது அதற்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அந்த சூழ்நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவத்தை சார்ந்தவர்கள் அதாவது MiG-21 ரக விமானத்தை ஓட்டி சென்ற விமானி அபிநந்தன் வர்தமன் என்பவரை கைது செய்துள்ளதாக ஒரு வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் இருக்கும் அபிநந்தன் என்பவர் இந்தியாவினுடைய விமானப்படை விமானிதான் என்பதை இந்தியாவினுடைய விமானப்படை அலுவலக அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் இந்திய அரசாங்கத்திடமிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. தற்பொழுது 2 பக்கமும்
பதட்டம் மிகவும் கடுமையான நிலவி வரும் பட்சத்தில் நிச்சயமாக போர் மூழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக இங்கு டெல்லியினுடைய வட்டாரங்கள் அனைவருமே தெரிவிக்கின்றனர். அதனை அடுத்துதான் தற்பொழுது டெல்லிக்கு மேலே இருக்கும் அனைத்து மாநிலங்களும், குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட் உள்ளிட்ட 5 மாநிலங்களினுடைய விமான நிலையங்களுமே முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன. இவர்கள் பயணிகள் விமானங்கள் இந்த வழியாக பயணிக்காது என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது விமான நிலையங்களுக்கான ஆணையமானது டெல்லியில் அறிவுறுத்தி இருக்கிறது. இது தவிர பாகிஸ்தான் பகுதியில் உள்ள இஸ்லாமாபாத், காபூல் உள்ளிட்ட விமான நிலையங்களும் தற்போது முற்றிலுமாக காலி செய்யப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் தொடர் தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்காக தயாராக இருக்கும்படி இந்தியாவினுடைய முப்படைகளுக்கும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று காலை அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய தலைவர் அஜித் தோவால் மற்றும் உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவரும் அடங்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் இன்று அதிகாலை முப்படை தளபதிகளும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். இந்த 2 கூட்டத்தின் முடிவிற்கு பிறகுதான் தற்பொழுது எதிர்த்தாக்குதலுக்கு இந்தியாவை முழுமையாக தயாராக இருக்கும்படி ஒரு அறிவிப்பினை தற்பொழுது உள்துறை அமைச்சகமானது முப்படைகளின் தளபதிகளுக்கும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரையிலும் பாகிஸ்தான் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் 2 விமானிகள் குறித்த எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலையும் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ அரசாங்கமானது இது தற்பொழுது வரையிலும் தெரியப்படுத்தவில்லை. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த அளவில் கைது செய்யப்பட்ட அபிநந்தன் வர்த்தமன் என்பவர் மீக் ரக விமானத்தை ஓட்டும் விமானி என்பது மட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இந்தியாவினுடைய பக்கமிருந்து இன்னும் வரவில்லை. நிச்சயமாக பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் முழு வீச்சில் இந்தியாவினுடைய எதிர்த்தாக்குதல் இருக்கும் என்ற ஒரு தகவல் மட்டும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கிறது. நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் சற்று முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் பொழுது இந்த தாக்குதலானது சாத்தியம் இல்லை என கூறி வந்தவர்கள் தற்பொழுது என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். மீண்டும் இந்த தாக்குதலானது இந்தியாவின் முழு பலத்தையும் காட்டுகிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். அதன் அடிப்படையில் நிச்சயமாக பாகிஸ்தான் கூடுதல் தாக்குதல் அல்லது தாக்குதலை இந்தியாவினுடைய ராணுவ முகாம் மீது நடத்தும் பட்சத்தில் நிச்சயமாக இந்தியா அதற்கு தகுந்த பதிலடி அளிக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த அளவில் ஏற்கனவே அவர்கள் பாகிஸ்தானிடம் கூறியிருந்தார்கள், தங்களுடைய நோக்கம் பாகிஸ்தானுடைய ராணுவத்தை தாக்குவது அல்ல, ஜெய்ஷ் இ முகமது, தாலிபான், லஷ்கர் இ தொய்பா உள்ளிட்ட தீவிரவாத இயக்கங்களை மட்டுமே நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர பாகிஸ்தானுக்கு எதிரானவர்கள் அல்ல என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெளிவாகவே கூறியிருந்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் அதனை முற்றிலுமாக கருத்தில் கொள்ள மறுக்கிறது என்பதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய மிக நீண்ட நாள் கவலையாக இருந்து வந்தது. இதற்கு மேலும் பாகிஸ்தானிடம் பேசுவதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை என்பதால் தற்போது தாக்குதலில் இறங்கி இருப்பதாக சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் இன்று காலை நடைபெற்ற பத்திரிகை சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். விஷ்ணு, சுசித்ரா, தற்போது நேற்று இந்தியா தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்று காலை பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தானை திருப்பி தாக்குவதற்கான நடவடிக்கைகள் இந்தியா தரப்பிலிருந்து தற்போது எடுக்கப்பட்டு வருகிறதா? அங்கு இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை வட்டாரங்கள், ஹோம் மினிஸ்ட்ரி தரப்பிலிருந்து எந்தெந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகிறது? ஒன்று. இரண்டாவது, அந்த வெளியாகி இருக்கக்கூடிய அபிநந்தன் வர்தமான் அவர்களுடைய அந்த வீடியோ அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? அதனுடைய உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா சுசித்ரா? முதலாவது கேள்வியை பொறுத்த அளவில் இந்தியாவினுடைய முப்படைகளும் கடந்த 48 மணி நேரங்களாகவே தயார் நிலையில் தான் இருக்கிறார்கள். கடந்த 14ஆம் தேதி புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகே அதிக அளவிலான ராணுவ வீரர்கள் மற்றும் விமானப்படை வீரர்களை ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் இந்திய அரசாங்கமானது குவித்துள்ளது. அதாவது காஷ்மீர் பகுதியில் தான் எங்கும் விலகில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் ராணுவ வீரர்கள் வழக்கமாகவே சாதாரண ரோந்து பணியில் அமர்த்தப்பட்டிருப்பார்கள். தற்பொழுது அதனை விட 3 மடங்கு அதிகமான ராணுவ வீரர்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பகுதிகளில் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. தற்பொழுதை பொறுத்த அளவில் நிச்சயமாக பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் தரும் வகையில் முப்படைகளும் தயாரான நிலையில் இருப்பதாகவே உள்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. தொழில்நுட்ப வகையிலும் அவர்கள் எந்த ஒரு பாகிஸ்தானுடைய அடுத்த நகர்வுகளையும் கண்காணித்து வருவதாகவே
தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் உளவுத்துறையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறது. இரண்டாவதாக அபிநந்தன் அவர்களுடைய வீடியோவை பொறுத்த அளவில் தற்பொழுது இந்தியாவினுடைய அரசாங்கத்திடம் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் என்பது எதுவும் வெளியாகவில்லை என்றாலும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை பொறுத்த அளவில் அவர்களுடைய செயலர்களை பொறுத்த அளவில் அபிநந்தன் வர்தமன் இந்தியாவினுடைய விமானப்படை விமானிதான் என்றும் MiG-21 ரக விமானத்தை அவர் ஓட்டினார் என்ற ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை மட்டும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அபிநந்தன் பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது பதிலளிக்க மறுத்துவிட்டது. விஷ்ணு, சுசித்ரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேசும் பொழுது அமெரிக்கா எப்படி பாகிஸ்தானுக்குள்ள ஒசாமா பின் லேடனை அழிப்பதற்காக உள்ளே வந்ததோ அதே மாதிரியான தாக்குதலை நடத்த நாங்களும் தயார், தற்போது நிலைமை சரியில்லை, என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது? பாகிஸ்தான் வந்தால் திருப்பி தாக்குவதற்கு மட்டும்தான் தயாரான சூழலா அல்லது போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அங்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன? மத்திய அரசை பொறுத்த அவர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் மீதும் ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானிடமிருந்து தாக்குதல் வரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்தியா எதிர் தாக்குதலை முன்வைக்கும். தாக்குதல் நடத்த உள்ளார்கள் என்று தெரிந்தவுடன் நிச்சயமாக இந்தியாவிடமிருந்து ஒரு தாக்குதல் நிச்சயமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் ஜெய்ஷ் இ முகமது, அதாவது நேற்று நடைபெற்ற தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய ஆல்பா 3 கண்ட்ரோல் ரூம் என அழைக்கப்படும் பாலகோட் பகுதியில் உள்ள அந்த முகாமில் தான் தாக்குதல் நடைபெறவிருந்தது. தற்பொழுது நடைபெற்றது. அந்த தாக்குதல் அந்த முகாமினை மீண்டும் அழிப்பதற்கான ஒரு தாக்குதலில் இந்தியா இறங்குமா? அது தவிர முசாஃபராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அந்த முகாம்களையும் அழிப்பதற்கான தாக்குதலை உடனடியாக நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. ஒரு புறம் பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துவது என்பது இருந்தாலும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினை முற்றிலுமாக குண்டு வெடித்து தகர்க்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இந்தியா செயல்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் தாக்குதலை தவிர்த்து இந்தியா நேரடியாகவே ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினை தாக்குவதற்கான ஒரு அறிகுறிகள் அதிகமாகவே தென்படுகிறது. நிச்சயமாக அவ்வாறு தாக்கும்படி பட்சத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஒரு போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருப்பதாகத்தான் உளவுத்துறையானது தெரிவிக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மக்களை அவர்களுடைய பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்கான உத்தரவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது தவிர 4 மாநிலங்களினுடைய விமான பயன்பாடுகளையும் தற்பொழுது இந்தியாவானது நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த காரணங்களை அடிப்படையில் கொண்டுதான் தற்பொழுது இந்தியாவானது தாக்குதலை நடத்துவதற்காக ஒரு தயார் நிலையில் இருப்பதாக உளவுத்துறையானது தெரிவித்திருக்கிறது. விஷ்ணு, சுசித்ரா, மீண்டும் தற்போது ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. MiG-21 ரக விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானி அபிநந்தன் வர்தமான் திரும்பவில்லை என்று விமானப்படை தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அபிநந்தன் வர்தமான் தான் பாகிஸ்தான் ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருந்த அந்த வீடியோவில் இருந்தவர் என்று ஒரு தகவல் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் அபிநந்தன் வர்தமான் திரும்பவில்லை என்று விமானப்படை தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சுசித்ரா, இந்த விஷயம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், ஹோம் மினிஸ்ட்ரி போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது மட்டுமில்லாது தற்போது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அதாவது இன்று காலை ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த MiG-21 ரக விமானத்தை ஓட்டி சென்ற விமானி அபிநந்தன் வர்தமன் அவர்கள் தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவலை தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. அது தவிர அபிநந்தன் தவிர மீண்டும் மற்றொரு வீரர் யார் என்ற ஒரு ஆய்வையும் தற்பொழுது மத்திய அரசாங்கமாக செய்து வருகிறது. இந்த 2 வீரர்களையும் பாகிஸ்தானிடமிருந்து எவ்வாறு மீட்டு வருவது என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் அது பார்க்கப்படுகிறது. உளவுத்துறையுடைய தலைவர், தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய தலைவர் அஜித் தோவல் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தான் தற்பொழுது 2 வீரர்களின் எவ்வாறு திரும்ப நாட்டுக்கு கொண்டு வருவது என்பது குறித்த ஒரு ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. தற்பொழுது வரையிலும் அபிநந்தன் வர்தமன் ஒருவருடைய அடையாளம் மட்டும் காணப்பட்டுள்ளதால் மற்றவர் யார் என்ற ஒரு அடையாளத்தை காணும் முயற்சியில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். அது தவிர காலை தாக்குதல் நடைபெற்ற 4 இடங்களில் வேறு ஏதேனும் வீரர்கள் சிக்கி இருக்கிறார்களா என்ற ஒரு ஆலோசனையும் மத்திய அரசானது தற்பொழுது
முன்னெடுத்து நடத்தி வருகிறது. இன்று தற்பொழுது தொடங்கியுள்ள இந்த ஆலோசனை அடிப்படையில் நிச்சயமாக 2 வீரர்களையும் உடனடியாக நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஆலோசனையாக மட்டும் இருக்காது. பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தைக்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்தியாவை பொறுத்த அளவில் 2 விமானிகளுடைய உயிருமே அவர்களுக்கு முக்கியம். அதனால் நிச்சயமாக பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது விஷ்ணு. தற்போது இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழல்ல விமானிகளை மீட்பதற்கு எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னவாக இருக்கிறது? ஒருவேளை விமானிகள் இருவர் அங்கு சிக்கியிருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகுமே, ஆனால் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அவர்களை மீட்டு வருவதற்காக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன தற்போது இருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலை? முக்கியமாக இந்தியாவிலான நேரடி பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் அழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை அபிநந்தன் வர்தமன் மற்றும் மற்றொரு பைலட் ஆகிய 2 பேரும் அங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக இந்திய வெளியுறவுத்துறையின் சார்பாக பாகிஸ்தானுடைய அரசுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்தியாவினுடைய டெபுட்டி, அதாவது பாகிஸ்தானுக்கான இந்திய தூதர் நேற்று ஏற்கனவே பாகிஸ்தானால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். மீண்டும் அவர் மூலம் தங்களுடைய தகவல்களை சொல்லி அனுப்பி பாகிஸ்தானை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அவ்வாறு இல்லை எனில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவியை நாடி அவர்கள் மூலம் ஒரு சுமூக பேச்சுவார்த்தைக்கு நடத்தி இந்தியாவினுடைய வீரர்களை திரும்ப அழைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இந்த 2 சாத்தியக்கூறுகள் தான் தற்பொழுது இந்திய அரசாங்கத்திடம் இருக்கின்றன. ஆனால் ஒருவேளை இதனை கண்டுகொள்ளாமல் பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் இந்தியா நிச்சயம் உடனடி தாக்குதலில் இறங்கும் என்பதுதான் உண்மை விஷ்ணு. சுஜித்ரா, இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே இன்னைக்கு இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் குறித்தெல்லாம் விளக்கம் அளிப்பார் அப்படின்னு தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக தற்போது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் தொடர்பாக அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன? அடுத்த கட்டமாக பாகிஸ்தானை எதிர்த்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய அடி என்னவாக இருக்கும்? வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பொறுத்த அளவில் அவர்கள் ஏற்கனவே நேற்று அதிகாலை முதல் இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய தாக்குதல் முதல் தற்பொழுது வரை பாகிஸ்தான் தாக்குதல் வரை ஒவ்வொரு பாகிஸ்தானுடைய நகர்வுகளை கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்று அதிகாலை 3:30 மணி அளவில் நடைபெற்ற தாக்குதலை அடுத்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 6 முறை தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதி செய்கிறது. குறிப்பாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் என அழைக்கப்படும் எல்லை பகுதிகளான ரஜௌரி செக்டார், பட்காம் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் அத்துமீறி பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்ற ஒரு தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்துகிறது. பல்வேறு நாடுகளும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொடர்பு கொண்டு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, சைனா, ரஷ்யா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுமே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதமர்களுடன் தொடர்ந்து போன் மூலம் பேசி அவர்களுடைய நிலைமையை அறிந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் வாயிலாகவும் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையேயான ஒரு சுமூகமான அமைதி பேச்சுவார்த்தையை கொண்டு வரும் ஒரு நடவடிக்கையும் செயல்பட்டு வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது செயல்பட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை நமக்கு கூறியிருக்கிறார்கள். இது தவிர அவர்களை பொறுத்த அளவில் பாகிஸ்தானுடைய ராணுவமோ பாகிஸ்தான் நாடோ தங்களுடைய தாக்குதல் என்பது குறிக்கோள் இல்லை எனவும் லஷ்கர்-இ-தொய்பா, தாலிபான் உள்ளிட்ட ஜெய்ஷ் இ முகமது உள்ளிட்ட அனைத்து தீவிரவாத இயக்கங்களையும் பாகிஸ்தான் தங்களிடமிருந்து தங்கள் நாட்டிலிருந்து வேறெடுக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுடனான ஒரு சுமூக உறவை தொடர்வதற்கு இந்தியா எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதைத்தான் வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சர் வி.கே. சிங் அவர்கள் நம்மிடம் நேற்று தெரிவித்திருந்தார். தற்பொழுது பாகிஸ்தானுடனான ஒரு சுமூகமான உறவினை இந்தியா தொடர வேண்டும் என்பதுதான் தங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானை எதிர்ப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற ஒரு கருத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது மிக தெளிவாகவே இருக்கிறது விஷ்ணு. நன்றி சுஜித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு.